ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக சேனலில் எந்த வீடியோவும் போடலை, அதுக்கு சாரி. என்னையும் நம்பி ஒரு சிலர் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. அவங்களுக்காகவாது இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், இன்ஷா அல்லாஹ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்னதாக ஒரு அவுட்டிங் போயிருந்தோம் பவானி சாகர் வரைக்கும். அங்கே போய் என்னெல்லாம் பண்ணோம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நாங்கள் ஒரு வழியாக கிளம்பி பவானி சாகர் போய் சேர்றதுக்கே 1-1:30 ஆயிடுச்சு. ஸோ வந்து எல்லாருக்கும் லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் உள்ள போன உடனே. சாஜின் தட்டு காமிங்க. ரொம்ப நாள் கழிச்சு பவானி சாகர் போனதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அதனால பழையபடி ஊஞ்சல் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணி எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே சுற்றி இருந்த எல்லாருமே நாங்கள் ஊஞ்சல் ஆடுற விதத்தை வந்து எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் இறங்குங்க. அத்த ஒரு ஆட்டம் ஆடிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரே ஒரு ஆட்டம். இது என்ன குரங்க விட மோசமா தவறா? ஆமாங்க, அண்ணனுங்க மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அண்ணனுக்கு எந்த அடியும் படலை. எப்போவுமே எந்த விளையாட்டு விளையாண்டாலும் யாரோ ஒருத்தர் கீழே விழுறது எந்திரிக்கிறது இதெல்லாம் சகஜம் தானே. அந்த மாதிரி அது ஃப்ரீ ஆகிடுச்சு. இதில் ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும், சுற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேத்துக்கு மேலே வந்து நின்றுட்டுருக்காங்க. அடுத்து ஊஞ்சல் ஆடுறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்து அவங்கள தூக்குறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறதோ இது எதுவுமே பண்ணலை. ஒரே ஒரு பையன் தான் வந்து அந்த ஊஞ்சல் வந்து ரிட்டன் வந்து அண்ணாமலை அடிச்சிடாமல் பிடிச்சிக்கிட்டான். மற்றபடி யாருமே வந்து கீழே விழுந்துட்டிங்களா அடிபட்டுச்சா அதெல்லாம் இல்லை. அவங்க கீழே விழுந்தவங்க எந்திரிச்சு நிற்கும் போது திரும்பி பார்த்தோம்னா அந்த ஊஞ்சலை வந்து அடுத்த ஆள் பிடிச்சி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த என்னமோ பழமொழி சொல்லுவாங்களே, அன்னை எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகும், அந்த மாதிரி வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல் இருக்கு. இவன் எப்போ கீழே விழுவான், நம்ம போய் அதை ஊஞ்சலை பிடிச்சி ஆடுவோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கீழே விழுந்தோன்னா அவங்கள தூக்கி விட கூட ஆள் வர கிடையாது. நாங்களும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஓடி போனோமே தவிர யாருமே அங்கேருந்து, நீங்கள் அதை பாருங்கள், எல்லாருமே ரகராமல் அவங்க பாட்டில் இருந்தே ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்தது அந்த இடத்துல பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், நாங்கள் வந்து அந்த ஊஞ்சலெல்லாம் விட்டு போட்டு அடுத்து நாங்கள் விளையாடுறதுக்கு வந்துட்டோம். போன உடனே ஃபஸ்ட்டு வந்து பசங்கள்லாம் சேர்ந்து கபடி விளையாட ஆரம்பித்தாங்க. நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு லெஜெண்ட்ல இப்படிதான் விளையாடுவாங்க. நாங்களும் எவ்வளோ நேரம் தான் உட்காந்து அவங்கள வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்களும் விளையாட வரோம்னு சொல்லிட்டு ரொம்ப வீரமாக எந்திரிச்சு போனோம். ஆனால் போனதுலேருந்து அவுட் ஆகிட்டே இருந்தோம். ரொம்ப கடுப்பாக இருந்தது. ரோலிங் அப்போ சாப்பிட்டுருக்காங்க, அவங்க மேல போய் விழுந்துறாங்க. கபடி 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 என்ன அஜு உள்ள வந்துட்டான்? ஒரு அட்டை அவுட்டானா ஒருத்த உள்ள போயிருக்கு. இல்ல இல்ல அவுட் ஆகல.
அவளை பிடிக்கிறானா தாவி நிக்குமா கபடி தான் ஈக்குவலா விளையாட முடியல, அதனால வந்து நான் உட்காந்து தான் விளையாடுவோம்னு சொல்லி அண்ணனுங்கெல்லாம் அடம் பிடிச்சி உட்கார வச்சு கொலையா முந்திரிக்கா விளையாட வச்சேன். ரொம்ப கடுப்புல தான் விளையாண்டாங்க, ஆனா அதுவும் ஜாலியா இருந்தது. அடுத்து நீங்க சொல்லிக் கொடுங்க, வேற என்ன பாட்டு புதுசா இருக்கு. அப்புறம் அந்த விளையாட்டு முடிஞ்சதும் வந்து இது விளையாண்டோம், ஜனவரி பிப்ரவரி விளையாண்டோம். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சும்மா எங்களை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களையும் உட்கார வச்சு கூட சேர்ந்து விளையாடலாம்னு சொல்லி விளையாண்டோம். மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட் எல்லாம் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே புல்தரையில ஹாயா படுத்திருந்து ரெஸ்ட் எடுத்து போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.